ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். இன்னைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் மார்க்கெட் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிட்டு கீழே வந்து 46,400 அந்த ரேஞ்ச் 600 550 அந்த ரேஞ்சில் வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ணி மேலே சிபிஆர் வரைக்கும் வந்து அங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி மறுபடியும் கீழே வந்துட்டு பையிங் ஸ்விங் நேராக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிராயிங்ஸை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கறதுக்காக டுமாரோ பிவோட்ஸ் வந்துட்டு ஆன் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்துட்டு இப்படிதான் நான் வந்து நெக்ஸ்ட் டேவோட மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 46,789 இருக்குது. அதாவது 46,789. அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் இது ரொம்ப முக்கியமானு கேட்டால், ஆமாம், ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எல்லா பிவோட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஒன் டே சார்ட்டும் இங்கே போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ கண்டினியூஸாக ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்துட்டே இருக்குது. கண்டினியூஸாக இங்கே ஆரம்பிச்சது செல்லிங் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது. பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடாமினண்ட்டாக ஒரு பிரேக் வந்துட்டு இந்த லெவல்ஸை வந்து பிரேக் த்ரூ வந்து கொடுக்கவே கிடையாது. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் ஒரு ப்ரிடாமினண்ட்டாக பிரேக் த்ரூ வந்து எந்த லெவல்ஸையுமே கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கன்ஃபியூசிங் மார்க்கெட் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ என்னை பொறுத்த வரையும் லெவல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நான் மார்க் பண்ணுற இந்த லெவல் பிரேக் ஆகாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 46,311 இந்த லெவல் பிரேக் ஆகாமல் உங்களுக்கு வந்து பெரிய செல்லிங் இந்த லெவலுக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா, இந்த லெவலை எடுத்துச்சுன்னா தான் மார்க்கெட் வந்துட்டு பெரிய செல்லிங் வரும். இதுக்கு நடுவில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து எவ்ரி நவ் அண்ட் தென் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இது வரைக்குமே செல்லர்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க. இங்கிருந்து தான் பையர்ஸ் வந்து இனிஷியேட் ஆகி அவங்களோட இதை இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரீடெஸ்ட் ஆகிட்டு இங்கேயே வரும்போது இந்த இடத்துல வந்துட்டு பையர்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னுமே பையர்ஸோட ஏரியா வந்து ஸ்டில் ஆனில் தான் இருக்குது. அதனால தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு செல்லிங் மார்க்கெட் உங்களுக்கு தெரியலன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னதான் ஓப்பன் ஆகிட்டு செல்லிங் வந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பிக் மூவ் 1000 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் அதுதான் ரீசன் நான் சொல்லுவேன். ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட்டும் அதே தான். இங்கே ஓப்பன் ஆகிட்டு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனே காட்டினாலும் உங்களோட லெவல் ஆஃப் டார்கெட் எதாக இருக்கும்னா ப்ரீவியஸ் டே லோ தான் இருக்கணும். அதுக்கு கீழே 311 பிரேக் பண்ணாமல் உங்களுக்கு மார்க்கெட் பெரிய ஃபால்லாம் கீழே கொடுக்காது. ஓகேங்களா, அதே மாதிரி நெகட்டிவாக பண்ணீங்க அப்படின்னா 46,080 அதாவது க்ளோசிங் ப்ரைஸ் கிட்ட ஓப்பன் ஆகி நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து செல்லிங் பண்ணிங்கனாலும் டேலோவில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு பையிங் ஸ்விங் அகைன் இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் பையிங் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் மேலே வந்து இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எந்த லெவல் பார்த்தீங்கன்னா 47,150. உங்களுக்கு வந்துட்டு கீழே எங்கேயாவது இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷனில் பையிங் கிடைச்சதுனாலும் நீங்கள் பையிங் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் சிபிஆர், அதுக்கப்புறம் வந்து R1 ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் தான் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது பையிங்கான ட்ரேட் சொல்கிறேன். இதே தான் சிபிஆரில் வச்சு பையிங் வந்தாலும் இதே டார்கெட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதுனா R1 47,159 வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு எந்த சைட் வந்துட்டு ப்ரிடாமினண்ட்டாக மூவ் ஆகும், மார்க்கெட் செல்லிங் சைட் போயிடுச்சா பையிங் சைட் போச்சா அப்படிங்கிறது ஒன்று மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்காம நம்மளா டிசைட் பண்ணிக்க வேணாம். லெவல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 300 வந்து கீழே ரொம்ப முக்கியம். 311 பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் கீழே ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகாது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். பையிங் தான் போகும், செல்லிங் தான் போகும்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டு ரேஞ்ச்குள்ளே எப்படி வேணால் ப்ரைஸ் ஆக்ஷன் இன்றைக்கி எப்படி பார்த்தீங்கன்னா மார்னிங் என்ட்ரி கொடுத்தவங்களுக்கு ஒரு பையிங் ட்ரேடும் கிடைச்சிருக்கும். இன்றைக்கி டே ஹையில் கொடுத்தவங்களுக்கு செல்லிங் ட்ரேடும் கிடைச்சிருக்கும். இதை பையிங் மார்க்கெட்னு சொல்ல முடியாது, செல்லிங் மார்க்கெட்னு சொல்ல முடியாது. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். அதே தான் திரும்ப அகைன் இதே ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா, ஸோ எனி ரேஞ்சை பிரேக் அவுட் பிரேக் டவுன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பெரிய ஹியூஜ் மொமெண்டம் இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் ஒரு இடத்துல என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸில் வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துல செல்லிங் என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டில் புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிபிஆர் 46,880 பையிங் கொடுக்குறீங்கன்னா டார்கெட் 47,100 தான் இருக்கணும். அதே மாதிரி 46,800 வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பையிங் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா ஐ மீன் செல்லிங் என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து 46,475 தான் இருக்கணும். பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க 47,000 கீழேயே க்ளோஸ் வச்சிருக்கனால ஸ்டில் மார்க்கெட் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு ஆட் ஆன் பாயிண்ட்டாகவே இருந்தாலும் எனிதிங் கேன் ஹேப்பன். ஏன்னா ஒன் டே டைம் ஃபில்லில் இன்வெர்டட் ஹேமர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கான சான்ஸும் இருக்குது. இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவே பிரேக் டவுனும் கொடுக்கலாம். ஸோ எனிதிங் கேன் பி ஹேப்பன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து உங்களோட பேட்டர்ன் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்னைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட ஷிவாரி ட்ரேடர்ஸ் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லை 2 ஸ்டாப் லாஸ்க்கு மேலே மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்காதீங்க. மார்க்கெட் தான் தி எண்ட் ஆஃப் த டே சுப்ரீம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.